நமக்குன்னே டிசைனாக கிளம்பி வருவாங்களாட்டா இருக்குங்க. இந்த புழு பாருங்களேன், இப்படி ஒரு புழு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. பார்க்கறக்கு ஒரு விதமாக வியர்டாக இருக்குது. அழகா இருக்கா இல்லை கொடூரமாக இருக்கான்னு தெரியல. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குங்க. முன்னாடி மூஞ்சி பார்த்தா நல்லா பிங்க் கலரில் இருக்குது. மேலே அதனோட உடம்பு மேலே பார்த்திங்கன்னா புஸ் புஸ் புஸ்ன்னு மஞ்சள் கலரில் இருக்குது. நடுவில் 2 கருப்பு கோடும் கூட இருக்குங்க. முன்னாடி 2 மீசை கொம்பு வேறங்க. அது மீசையா இல்லை மண்டையில் இருக்கிற கொம்பான்னு தெரியல. பூவை சாப்பிட்றக்கு தாங்க வந்திருக்காங்க. பூ மேலே ஏறி உட்காந்து ஜம்முன்னு நல்லா திருப்தியாக லஞ்சை முடிச்சுட்டு இப்போ கீழே கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கம் போடுறதுக்கு ஒரு இலையை பார்த்து அதுக்கு அடியே போய் படுத்துக்கிறது. இப்படி தாங்க இதனோட வேலையை பண்ணிகிட்ருக்குது. பின்னாடி பாருங்கள் ஒரு கொம்பு மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அதுக்கும் பின்னாடி மீசையாக அது என்ன அப்படியே கம்பளி மாதிரி போத்தின மாதிரி இருக்குங்க. இது கையில் எங்கேயாவது பட்டுச்சுன்னு வைங்களேன், அரிப்பு வரக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் டேஞ்சரானது தாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்தேங்க. இவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? டசக் மோத்துங்க. இது பாருங்க எப்படி போய் படுத்துருச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த இலையில படுத்து நல்ல ஒரு உறக்கம், நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அப்போ திருப்பியும் போய் டின்னர் சாப்பிட்றதாங்க வேலை. அப்படியே இலையோடு கட் பண்ணி தூக்கி தூரமாக வீசிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.